Good morning, students. Today we are going to see about chapter 9, tissue and tissue system. Okay, so what is called tissue means, tissue is a group of cells that are alike in origin, structure and functions. The study of tissue is known as what? Histology. Okay, the study of tissue is called as what? Histology. The plant is made up of different types of tissues. Okay, plant is made up of what? Different types of tissues. So there are two principal groups. One is meristematic tissues and second one is permanent tissues. Okay, so what is called meristematic tissues and what are the characteristics of meristematic tissues? The term meristem was coined by C. Nagley. Okay, the meristem சொல்ற அந்த word யார் coin பண்ணது நேம் வச்சுன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா C. Nagley in 1858. So what are the characteristics of meristematic cells? ஸோ மெரிஸ்டோஸ்னா டிவிசிபிள் கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் செல் டிவிஷன் சொல்லுவாங்க. செல்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து பகுப்படைஞ்சினே இருக்கும், செல் டிவிஷனாக இருக்கும், அதான் வந்து மெரிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஐசோடயமெட்ரிக், ஒரே மாதிரியான செல்களாக இருக்கும். ஓகே, இட் மே பி வாட் மீன்ஸ் ஓவல் ஷேப் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆர் பாலிகோனல் ஷேப்ஸ். அப்போ ஓவல் ஷேப்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஷேப்பாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல் இன் ஷேப். ஓகே, this cells having what means a dense cytoplasms. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியா சைட்டோபிளாசம் இருக்கும் with a prominent nucleus. உங்களுக்கு அந்த ஒவ்வொரு செல்களும் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். ஜென்ரலி vacuoles are either small or absent. உங்களுக்கு ஒவ்வொரு செல்லையும் என்ன இருக்குன்னா vacuoles இருக்கும். ஓகே, it may be either small in nature or absent. ஸோ செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the plant cell wall is made up of what means cellulose. Plant cell wall is made up of what? Cellulose. So these are isotomatic cells with the dense cytoplasm, with the nucleus is present and vacuoles are smaller, which is either present or absent, and then the thin, elastic and made up of what? Cellulose. So these are the characteristic features of what means meristematic cells. So classifications of meristems and the meristematic cells are classifications. Meristems has been classified into several types on the basis of position. அது அமைவிடம் வச்சு இல்லை ஆரிஜின் அதோட தோற்றம் வச்சு இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன், ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் சொல்லும்போது பார்த்தோன்னா திஸ் மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ டிவிஷன்ஸ் ஆர் த்ரீ பொசிஷன்ஸ்: apical meristem, intercalary meristem and lateral meristems. உங்களுக்கு பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. வாட் இஸ் அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இன் பிளான்ட் பாடி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷூட் சிஸ்டம் எடுத்துங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பிக்கல் மெரிஸ்டம் சொல்லும்போது இந்த மெரிஸ்டம் எங்கே இருக்கும், எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்பிக்கல் மெரிஸ்டம் இஸ் பிரசன்ட் அட் த அபிக்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட். ஓகே, ஸோ நுனி பகுதியில் காணப்படும். வேர்களோட நுனி பகுதியிலோ இல்லை கிளைகளோட நுனி பகுதியில், தண்டு பகுதியிலையோ, தண்டோட நுனி பகுதியில் காணப்படுறது என்ன சொல்கிறாங்க? அப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு டிப் ரீஜன்லையும் உங்களுக்கு இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So what is the function of this apical meristem? It is responsible for increase in the length of the plant body. So in the meristems நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் continuous state of cell divisions. அப்போ cell division நடக்க நடக்க உங்களுக்கு பார்த்தோன்னா இங்கே லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வேர்களோட லெங்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஷூட்டோட தண்டோட லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பிகாஸ் ஆஃப் continuous state of cell division which is present at the tip of region of root. Okay, so it is also called as what means primary growth. இதுதான் primary growth ன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது what is called intercalary meristems அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு இன்டர்கேலரி, அதாவது ஒவ்வொரு கணு பகுதி எங்கெல்லாம் நோட் உருவாகுதோ, எங்கெல்லாம் ஒரு கணு உருவாகுதோ, இந்த பாருங்க இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் இடையில இருக்கிறது இன்டர்கேலரி. ஓகே, ஒரு கணு பகுதி இன்னொரு கணு பகுதி, ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த ரீஜன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் இன்டர்கேலரி. ஸோ அக்கர்ஸ் பிட்வீன் த மெச்சூர் டிஷ்யூஸ். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்கேலரி சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் வாட்? இன்டர்நோட்ஸ். ஸோ இது வந்து எலாங்கேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இன்டர்நோட்ஸ் வந்து எலாங்கேஷன் இருக்கும். எங்கெல்லாம் ஒரு கணு பகுதி இருக்கோ அந்த இடத்துல மெரிஸ்டம்ஸ் இருக்கும், இன்டர்கேலரி மெரிஸ்டம் சொல்கிறோம், அது எலாங்கேஷன்ஸ் ஆகும். ஓகே, அடுத்தது what is called lateral meristems. The lateral meristem occurs along the longitudinal axis of the stem and root. எப்படி இருக்குன்னா longitudinal axisல இருக்கும். ஓகே, நீள் வாட்டத்தில் இருக்கும். இந்த மெரிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும்? longitudinal axis of the stem as well as root. So what is responsible அப்படின்னு சொல்லும்போது for secondary tissues. உங்களுக்கு secondary tissues உருவாகும். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா thickening of stems நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா thickening of stems.
உங்களுக்கு ஸ்டெம்மோ இல்லை ரூட்டோ பருமனாக இருக்கிறதுக்கு ரொம்ப அகலமாக விரிஞ்சு போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் தான். ஸோ திக்னிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் மீன்ஸ் லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லும்போது வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம். இங்கே பாருங்கள் கார் கேம்பியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கார் கேம்பியம் இஸ் கால்ட் அஸ் ஃபெல்லோச்சின். ஓகே, வாஸ்குலர் கேம்பியம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு xylem and phloem வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் கேம்பியம் சொல்லுவோம். வாஸ்குலர் கேம்பியம் ரிங்ஸ் இருக்குது, அப்போ இடையில xylem and phloem இருக்கும். ஓகே, ஸோ இந்த lateral meristem, ஸோ apical meristem increase in the length of the stem and root and stem, and intercalary meristem responsible for elongation of internodes and for thickness lateral meristems. ஸோ இதுதான் based on the position of meristems. எங்கெல்லாம் meristems இருக்குன்னா உங்களுக்கு 3 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ஆரிஜின் கொடுத்துருக்காங்க பிரைமரி மெரிஸ்டம்ஸ். ஸோ இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ். ஓகே, உங்களுக்கு எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா காட்டிலியன் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ரூட் உருவாகிறதுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடிக்கல் அண்ட் பிளிமுல் ரீஜன் உருவாகிறதுக்கு வந்து பார்த்தா அதை எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. அதுதான் பிரைமரி பெர்மனன்ட் டிஷ்யூ சொல்லுவாங்க, பிரைமரி மெரிஸ்டம். செகண்டரி மெரிஸ்டம் சொல்லும்போது நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா அது செகண்டரி மெரிஸ்டம் சொல்கிறாங்க. அதை லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் பாடின்னு சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொடியூசஸ் வாட் மீன்ஸ் கார் கேம்பியம், இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். ஸோ இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் சொல்லும்போது பாருங்கள், இந்த xylem phloem இந்த கேம்பியம் இடையில் இது ஒரு ரிங்ஸு. xylem phloemல இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியல் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே xylem இது phloemனா இது கேம்பியல் ரிங்ஸ். அப்போ இங்கே இது ஒரு xylem phloem, இது ஒரு xylem phloem. இது இடையில் இருக்கிற இதுதான் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெரிஸ்டம் சொல்கிறோம். லேட்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் வாட் மீன்ஸ் ஸ்டெம் ஆர் ரூட். ஓகே, ஸோ நல்லா செகண்டரி கோத் நல்லா வளர்ச்சி ஏற்பட்ட அந்த வேர்களோ இல்லை நல்லா வளர்ச்சி ஏற்பட்ட அந்த தண்டுகளோ நம்ம இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் பார்க்கலாம். ஒவ்வொரு xylem phloem இடையில் இருக்கிற அந்த ரீஜன் தான் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரோட்டோடம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேயர் நீங்கள் கட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் வச்சு பார்க்கும்பொழுது, ஓகே, இந்த லேயர் நீங்கள் கட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் வச்சு பார்க்கும்போது நீங்கள் 3 லேயர்ஸ் பார்க்கலாம். புரோட்டோடம் அப்படின்னா எபிடெமல் டிஷ்யூஸ், அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டெம் ஆர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிடெமல் சொல்வீங்க. அண்ட் டெவலப்ஸ் இன்டு எபிடெமிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் ஹேர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, புரோட்டோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செல்ஸ், டெர்ம் மீன்ஸ் டெர்மல் ரீஜன், ப்ரோகேம்பியம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கேம்பியம். ஓகே, பிரைமரி க்ரோத்னு சொல்லலாம். இட் கிவ்ஸ் டு பிரைமரி வாஸ்குலர் டிஷ்யூஸ். அப்போ பிரைமரி வாஸ்குலர் டிஷ்யூஸ் சொல்லும்போது நம்ம முக்கியமாக என்ன சொல்லுவோம், xylem and phloem. xylem that is water conductions and phloem for food conductions. அடுத்தது சென்டர் ரீஜன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is all the tissue except epidermis and vascular strands. epidermis vascular strands இடையில வேற என்ன சொல்லலாம், நீங்கள் cortex and pith ன்னு சொல்லலாம். cortex and as well as what region, pith region. ஓகே, ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், ஸ்டெமோட ரீஜன் சொல்லும்போது அவுட்டர்மோஸ்ட் லேயர் எபிடெமிஸ். ஓகேவா, ஸோ புரோட்டோடம் சொல்கிறோம். இதில் வந்து எபிடெமிஸில் உங்களுக்கு ஸ்டொமேட்டோ இருக்கும், ஹேர்ஸ் இருக்கும். அண்டு ப்ரோகேம்பியம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கேம்பியம், பிரைமரி xylem and primary phloem. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி. ஓகே, அண்ட் பிரைமரி phloem. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எபிடெமிஸ், வாஸ்குலர் பண்டல்ஸ் ரிமைனிங் ஆல் தி டிஷ்யூஸ் எக்ஸப்ட் எபிடெமிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், தட் இஸ் பித் சென்டர், கார்டெக்ஸும் பித்து தான் என்ன சொல்கிறீங்கன்னா கிரவுண்ட் மெரிஸ்டம் சொல்கிறீங்க. வாட் இஸ் தட்? இட் இஸ் அ கிரவுண்ட் மெரிஸ்டம். ஓகே, ஆல் த டிஷ்யூ எக்ஸப்ட் எபிடெமிஸ் அண்ட் வாஸ்குலர் ஸ்டாண்ட் சொல்லும்போது கார்டெக்ஸ் அண்ட் பித்து தான் கிரவுண்ட் மெரிஸ்டம் சொல்கிறோம். ஓகே, ஸோ 3 layers, புரோட்டோடம், ப்ரோகேம்பியம் அண்ட் கிரவுண்ட் மெரிஸ்டம். புரோட்டோடம் gives rise to epidermal tissues, ப்ரோகேம்பியம் gives rise to primary vascular tissues, xylem and phloem, and ground meristem gives rise to cortex and pith. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா plane of divisions. ஸோ மாஸ் மெரிஸ்டம்ஸ், இட் டிவைட்ஸ் இன் ஆல் பிளேன்ஸ். ஓகே, மாஸ் மெரிஸ்டம்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பிளேன்ஸ்லையும் ஒன்று டிவைட் ஆகும் சொல்கிறாங்க, ஆல் பிளேன்ஸ். எக்ஸாம்பிள் எண்டோஸ்போம், யங் எம்பிரியோ, ஸ்பொராஞ்சியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலையும் உங்களுக்கு டிவைட் ஆகும் சொல்கிறாங்க. ரிப் மெரிஸ்டம் ஆஃப் ஃபைல் மெரிஸ்டம் சொல்லும்போது இட் டிவைட்ஸ் ஆன்டிக்ளைன் இன் ஒன் பிளேன், ஒரே ஒரு பிளேன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிக்ளைன் பாருங்கள், இப்படி செல்கள் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிவைட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன் ஆஃப் டிவிஷன் பெர்பெண்டிகுலர் டு லாங் ஆக்சிஸ் ஆஃப் பிளான்ட் பாடி. பெர்பெண்டிகுலராக உங்களுக்கு லாங் ஆக்சிஸ் ஆஃப் பிளான்ட் பாடியில் அந்த டிவிஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஆன்டிக்ளைனல். ஓகே, ஸோ இன் ஒன் பிளேன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிப் மெரிஸ்டம் சொல்லும்போது ஆன்டிக்ளைன் டிவிஷன் இன் ஒன் பிளேன். எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது கிரவுண்ட் மெரிஸ்டம் சொன்னால எது கார்டெக்ஸ் அண்ட் பித். ஸோ பிளேட் மெரிஸ்டம் சொல்லும்போது இட் டிவைட்ஸ் இதேமாரி ஆன்டிக்ளைனல் பட் 2 planes, இன் 2 planes சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஸோ பாருங்கள் 2 டிவைட் ஆயிருக்கு.
ரெண்டு இடத்துல டிவைட் ஆகிறதுனால இங்கே வந்து 2 பிளேன்ஸ்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ஆஃப் எபிடமிஸ். எபிடமிஸில் உங்களுக்கு இது மாதிரி டிவிஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆன்டிகல் இன் 2 பிளேன்ஸ்னா பிளேட் மெரிஸ்டம்ஸ். ரிப் மெரிஸ்டம்னா ஒரே டிவிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது ரிப் மெரிஸ்டம்ஸ். உங்களுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன், ஆரிஜின், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிளேன் ஆஃப் டிவிஷன்ஸ். ஓகே, இதுதான் மெரிஸ்டம்ஸ். எப்படி டிவிஷன் ஆகும், ஒரு செல்கள் வந்து எப்படி டிவிஷன் ஆகும், ரூட் செல்ஸில் அந்த எங்கே டிவிஷன் ஆகும், எங்கே இருக்க மெரிஸ்டம் எப்படி டிவிஷன் ஆகும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டிஷ்யூஸ் பற்றி சொன்னேன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் பற்றி சொன்னேன். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன், ஆரிஜின், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிளேன் ஆஃப் டிவிஷன்ஸ் பற்றி சொன்னேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.